உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஏன்னா நான் 21 வருஷமா சந்தோஷமா இருக்கேன். நான் வந்து 21 வருஷம் அண்ணனோட வாக் பண்ணுறேன். நான் இங்கே வரும்போது என் பையன் வந்து ஆண்டோட்ட சொல்லிட்டு வந்து அழுகக்கூடாது ஏசப்பான்னு. ஆனால் எனக்கு நிறைவாய் செய்ததுனால நிச்சயம் அந்த நன்றி கடன் இருக்கு. எனக்கு அதிகமாக செஞ்சுருக்கிறார் ஏசப்பா. என் மகன் 7 வயசில் நான் இந்து பேக்ரவுண்டில் வந்தவ. அங்கே அன்னையெல்லாம் வந்து எல்லோரும் குடிக்காரங்க. அப்போ குடிக்காத மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி என் வீட்டுக்கார் இஸ்லாத்தில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். அங்கேயும் சந்தோஷம் இல்லை. அப்போ நம்ம மினிஸ்டில் விஜய்னு ஒரு பையன் இருந்தான். அவன் தான் வந்து வாங்கம்மா இங்கே வந்தீங்கன்னா சந்தோஷம் இருக்கும், வாங்கம்மா ஏசப்பா உங்களை கைவிட மாட்டான்னு சொல்லி அவன் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு போனேன். அப்போ அவங்க வீட்டில் ப்ரேயர் வச்சுருந்தாப்புல அண்ணே வராரு. ஒரு மெழுகுத்திரி வச்சு நானும் இன்னொரு ஒத்தையில் எப்படி போகிறேன் ஒரு வயசானம்மாவையும் கூப்பிட்டு போனேன். அண்ணே வந்தார் கித்தாரோட. என்னடா மீட்டிங்ன்னு ஒரே ஒரு ஆள் இருக்குது அப்படின்னு சொன்னார். அப்போ ஆண்டவர் சொன்னாரா, என் மகளுக்காக ஜெபம் அவளை எடுத்து நான் பயன்படுத்துவேன் மினிஸ்டர்னார். அண்ணே உடனே எனக்காக ஜெபம் பண்ணார். அன்னையிலேருந்து அந்த 21 வருஷம் நான் என்னோட வாக் பண்ணுறேன். ஏன்னா தேவன் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பெரிய காரியங்கள் செஞ்சுருக்காரு. சொல்கிறதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லை. நிறையா காரியங்கள் செஞ்சுருக்காரு. எல்லாரும் கைவிட்டாலும் என் தேவன் கைவிடாமல் நான் இந்த மினிஸ்டரில் வரும்போது அண்ணேட்ட சொன்னேன், என்ன எல்லாரையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஒன்றுனா என் பிள்ளைக்கு நீங்கள் தானே என்ன. அப்போ அண்ணன் சொன்னார், சிஸ்டர் திரும்பி பாருங்கள் ஒரு கூட்ட ஜனம் இருக்குது அப்படின்னாரு. அப்போ கார்த்தி, விஜய், ஜேமி, என்ன பிரீட்டோ எல்லாம் சின்ன அப்போ ஒரு சகோதரர் ஒரு கூட்டம் இருக்குன்னாரு. அதை இன்ன வரைக்கும் இது வந்து என்னுடைய குடும்பமாக தான் நினச்சிருக்கேன். எங்கள் அம்மா எலிசபெத் அம்மா, தர்மரப்பா ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் என் தேவன் எனக்கு நான் தனிமையில் இருந்து இப்போ சொல்கிறேன், நான் ஜெபிச்சதே கிடையாது. ஆனால் எங்கள் அப்பா தர்மரப்பா 5 மணிக்கு எந்திரிச்சு கதிஜாவை ஆசீர்வதியுங்கள் என் மருமகன் அப்படியே சொல்வார். அப்போ அண்ணன் சொன்னார், கஜா சார் 5 மணிக்கு எந்திரிச்சு தண்ணி குடிக்க போகிறேன் அப்பா கதிஜான்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காரு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஜெபிச்ச ஜெபம், எங்கள் அக்கா மாருங்க அம்புச்சக்கா, ஜெயதாக்கா, என் தம்பி மாருங்க, இவங்க கூட இவங்க தான் ஸ்பெண்ட் பண்ணேன் 21 வருஷம். அதனால் ஒவ்வொரு நாளும் நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் தனிமையில் இருந்தாலும் என் குடும்பம் இது வந்து என் மினிஸ்ட்ரின்னு நான் நினச்சதே இல்லை. என் குடும்பம் தான் இன்ன வரைக்கும் சொல்லுவேன், இது என் குடும்பம், எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணி, என் பிள்ளைங்க எல்லாரும் என் பேரன் பேத்திய. எனக்கு பேரன் பிறந்தப்போ கூட அவ்வளோ எக்ஸைட்டாக ஆகலை. ஏன்னா நிறைய பேரன் பேத்தியை நாங்கள் பார்த்துட்டேனே. என் குடும்பத்தை பார்த்துருக்கேன். இவன் இப்போ தான் நான் வந்தேன். அநேக பேரன் பேத்தியில் இந்த தேவன் எனக்கு கொடுத்தாரு. அந்த சந்தோஷம் எனக்கு இருக்குது. கர்த்தரை நான் மகிமைப்படுவதாக. அப்புறம் ஒரு 9 வருஷத்துக்கு அண்ணன் மலேசியா போனப்போ எனக்கு ஓவர் பீரியட்ஸாக 1 மந்த்து போகுது. ஆனால் அதே ஆசிரியப்படாமல் நான் பாட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஆஸ்பத்திரியில் போய் எதுக்கு காமிங்க, எங்களுக்கு ஃபேமிலி டாக்டரே இல்லை. இத்தனை வருஷமாக 64 வயசாகுது எனக்கு. ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போனதே கிடையாது. அந்த சூழ்நிலையில் தேவன் என்னை வந்து ஆரோக்கியமாக ஆக்டிவாக வச்சுருந்தாரு. கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. அப்போ ஆப்ரேஷன் பண்ணணும், கட்டி இருக்குது அப்படின்னாங்க. அப்போ அண்ணே மலேசியாவில் இருக்கார். உடனே காத்து மெசேஜ், அக்காவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுமா, ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் வந்துட்டேன் அப்படின்னு அண்ணே சொன்னாங்க. சரின்ட்டு நான் ஆப்ரேஷன் பண்ணல. எங்கள் வீட்டுக்கார் 50,000 அனுப்பிச்சி விட்றேம்மா ஆப்ரேஷன் பண்ணு, உன் காசுக்காக நான் ஆப்ரேஷன் பண்ணல, என் தேவன் எனக்கு நான் அவருக்கு ஊழியம் செஞ்சுருக்கேன், நான் ஆப்ரேஷன் கத்தி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக இருக்கேன். அண்ணே வந்தார். வந்தோடனே இப்படி ஃபோனில் தான் இப்படி இருக்குது, விசுவாசிக்கிறீங்களா சிஸ்டர்? என்னத்தான் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? விசுவாசிக்கிறேனே, எனக்கு ஆப்ரேஷனில் தேவன் சுகத்தை கொடுப்பாரு அப்படின்னு. சரி ஃபோனை வச்சுட்டார். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அதை அடித்து எப்படி விசுவாசிக்கிறீங்கன்னு கேட்டார். ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாருன்னு விசுவாசி. நான் எப்பயும் பேசுகிற மாதிரி பேசணுன்னா ஒன்று நீங்கள் நான் விசுவாசிக்கிட்டான்னாரு. சரி நான் எனக்கு பதில் நீங்கள் விசுவாசிங்க அண்ணேட்ட கையில் கொடுத்துட்டேன். அண்ணே சரின்னு சொல்லிட்டு கஜாஸ்டர் காலையில் 6 மணிக்கு வீட்டுக்கு ப்ரேயருக்கு வர சொல்லுப்பா அப்படின்னார். காலையில் 6 மணிக்கு ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும் அப்படின்னா சரின்ட்டு காலையில் 6 மணிக்கு 5 குளிச்சுட்டு போகிறேன். கதவு பூட்டி இருக்குது. 7 மணி வரைக்கும் அம்மா வந்தாங்க, நீனாம்மா வந்துட்டு என்ன கஜாஸ் அண்ணே 6 மணிக்கு ப்ரேயருக்கு வர சொன்னார்மான்னு. ப்ரேயர் எங்க கஜாஸ் 6 மணி உட்காந்துருக்காங்க, நீங்கள் ஐயோ இன்றைக்கி ப்ரேயர் இல்லையாம்மா? சரி வாங்க சிஸ்டர்னாரு. அம்மா போய் ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டாடினாரு. அம்மா தண்ணி கொண்டு வந்தாங்க. 2000 வருஷத்துக்கு முன்பு சிலுவையில் எல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சிட்டீங்க ஏசப்பா, என் பிள்ளைக்கு ஒன்றும் இல்லைன்னு டக்குன்னு ஒரு டம்ளர் தண்ணியை கொடுத்தாரு. இன்ன வரைக்கும் ஆப்ரேஷனில். ஹல்லேலூயா.
ஆஸ்பத்திரி போல தேவன் பெரிய சுகத்தை கொடுத்தார். ரெண்டாவது, கோலும் கையுமாய் வந்தவர்களை 2 பரிவாரம் ஆக்கின தேவன் இந்த இடத்துல இருக்கார். ஆமென், ஹல்லேலூயா. என் பையனுக்கு லவ் மேரேஜ் 7 வருஷம், ஹிந்து பேக்ரவுண்டு தான். எனக்கு இஷ்டம் இல்லை. ஆனால் அண்ணன் சொன்னேன், அண்ணே சரி சிஸ்டர் சொன்னால் விட்டுருவானான்னாரு. அது எப்படி விடுவேன், 7 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கானே, சரி கல்யாணத்தை முடிச்சிடுவோம். சரி கல்யாணம் முடிக்க காசு வேணும்ல, கையில் காசு இல்லையே, என்னடா செய்கிறதுன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்கள் அண்ணன் சென்னையில், எங்கள் அண்ணன் என்னை வளர்த்தவங்க இருக்காங்க, பெரிய கோடீஸ்வரி. அப்போ மாமாட்ட கேளுமா தந்தா அப்போ கொடுத்துருவோம் நம்ம இடம். அப்போ நான்லாம் கேட்க மாட்டேன், ஏன்னா ஏசு எனக்கு செய்வான்னு சொல்லி எனக்கு விசுவாசம் இருக்குது. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், காற்றையும் மழையும் காண மாட்டாய், உன் பள்ளங்கள் நிரப்ப அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்தாரு. அந்த வார்த்தையை நான் பிடிச்சிட்டுட்டேன். ஊழியத்துக்கு வந்துடுவேன் ப்ரேயருக்கு. என்னம்மா நீ ஒரு பெத்த தாயா, கல்யாணம் முடிக்கன்னு சொல்லி அங்கே இதுன்னுக்கிட்டு இருக்காங்க, நீ பாட்டு போகிற, கையை மட்டும் மேலே தூக்குவேன், எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அவரை பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு. என்ன தேவன் வந்து அப்போ எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன், எங்கள் அண்ணன் இப்போ இல்லையடியே அப்படின்னுச்சு. நான் கேட்கலப்பா, எனக்கு தேவன் செய்வார். உன் மருமையை கேட்டேன். அப்புறம் கேட்டு நீ கொடுக்கலேன்னு சொல்லிடக்கூடாது இல்லை அப்படின்னு. உடனே உங்கள் அண்ணன்ட்ட கேளு, எங்கள் அண்ணனுக்கு நம்ம தான்டா கொடுக்கணும், எங்கள் அண்ணன்ட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு. ஏன்னா பொண்ணு வீட்டில் இருக்கிறாங்க, இந்த வருஷத்துக்குள்ளே கல்யாணம் முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேவன் வந்து அற்புதமாய் செய்தார். தேவன் மகனுடைய திருமணத்தை மகிமையாய் நடத்தி கொடுத்தார். நான் நினச்சே பார்க்கல. ஆனால் அவன் என்னென்ன நினச்சானு எல்லாத்தையும் அந்த திருமணத்தில் தேவன் வந்து ஒரு இடம் சும்மா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கி போட்டேன். 2000க்கு முன்னாடி நான் சோம் சார்ஜ் ஒர்க் பண்ணும்போது அதை நினைக்கவே இல்லை. ஆனால் அதை விற்று 20 லட்சம் கையில் கொடுத்தாரு. மயங்கையில் தான் கொடுத்தேன். அழகாக தேவன் மகிமையாய் தேவன் திருமணத்தை நடத்துவார். வெறும் கோலும் கையுமாய் தான் அந்த ஏரியாவில் வந்தேன். அப்போ அங்கே இருந்தேன். அப்போ அண்ணே சொன்னார், எங்கள் வீட்டுக்காரும் பணம் அனுப்பல, எந்த வருமானம் இல்லை, ஆனால் உயிர் தப்பிக்க அங்கே ஓடியா அப்படின்னாரு. உடனே நான் அந்த ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்காரு, வந்துட்டேங்க. வந்து வீடு பார்த்தா ஒரு இடிஞ்ச வீடு மாதிரி தான் இருந்துச்சு. வந்தால் என் மகன் வரமாட்டேன்ட்டான். நான் என் தகப்பன் சொல்லிட்டார் வந்துடுவேன்ட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வருவேன். வந்து அந்த வீட்டெல்லாம் பூசிட்டு அப்புறம் போவேன். அடுத்த வாரம் வருவேன், வெள்ளையடிப்பை எப்படிமா வச்சு அந்த வீட்டுக்கு நான் வந்துட்டேன். வந்து அண்ணன் பால் காய்ச்ச வந்தார். அப்போ அண்ணே சொன்னார், என் பிள்ளை என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து வந்தபடியால் என் பிள்ளைய கோடான கொடியா நீங்கள் ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரேனார். அந்த வார்த்தை என் தேவன் இன்னவட்டே நீ ஆசீர்வதிச்சிருக்காரு. அழகான திருமணத்தை மகிமையான நல்ல மருமக கொடுத்தாரு. அதே இதில் அழகான பேரனையும் கொடுத்தாரு. கோலும் கையுமாய் வெறும் ஆளை தான் நாங்கள் வந்தேன். ஆனால் 2 பரிவாரங்களை தேவன் தந்து அந்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நான் இந்த இதில் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறது என்னன்னா, இது குடும்பமாக நினைங்க. நம்மளுக்கு ஒரு தகப்பன் உண்டு. தகப்பன் இல்லாத பிள்ளைய தான் ஐயோ என்ன செய்ய போகிறோம், எதிர்காலத்தை நினைக்க போகிறோம். என்ன மாதிரி இருக்கிற பெண்கள், எனக்கு அதுதான் ஒரு வாஞ்சை. என்ன மாதிரி இருக்க தனிமையில் இருக்கிற பெண்கள், யாருமே இல்லையேன்னு சொல்லி ஏங்கி போயிருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் இது ஒரு அடைக்கல பட்டணமாய், ஒரு தகப்பன் வீடாய், சந்தோஷம் மகிழ்ச்சிகம் தேவன் வருகையின் மட்டும் இருக்கிற வீடாய் நினச்சி வாங்க. இந்த நேரில் பார்த்துருக்கிற வெளியே இருக்க பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு ஏங்காத. இங்கே ஒரு தகப்பன் உண்டு, ஒரு குடும்பம் உண்டு, அங்கே வார்த்தை உண்டு, அங்கே அற்புதம் உண்டு, அதிசயம் உண்டு. வாங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். தேவனுடைய நாமம் மட்டும் இந்த இடத்துல மகிமைப்படுவதா. அதே மாதிரி என் தகப்பன் ஃபேமிலிக்கு நான் ரொம்ப நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். என் தகப்பனை ஆசீர்வதிக்கிறேங்க, நீனாமாவை ஆசீர்வதிக்கிறேன். அதே மாதிரி அக்காமார்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். என் கூட இருந்து பயணிச்ச என்னுடைய சகோதரங்கள் நிறைய பேர் இருக்காங்க. என்ன அன்னைக்கெல்லாம் அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி தான். ஒவ்வொரு சந்தோஷம் மகிழ்ச்சி. எனக்கு 21 வருஷம் லெகுவாய், எப்படி யோசேப்பும் காலேப்பும் காண லெகுவாய் கிடைப்பேன் என்று அவன் வாக்கு கொடுத்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் 21 வருஷம் லெகுவாய் வாழ்க்கையை நான் கடந்தேன். கர்த்தருடைய நாமம் மட்டும் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக.
உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.